அம்மியில் மஞ்சளை வச்சு அம்மாவை நெஞ்சில வச்சு வேண்டுதலை பலமும் வச்சு வந்தோம் வராகி. என்ன பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா? வேலூர் பள்ளிகொண்டான் வாராகி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அங்கே நாங்கள் போகும்போது வேனை விட்டு இறங்கினோடனே ஒரு அம்மா வாசல்லையே பூ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம் எப்படி போகிறதுன்னு. நாங்கள் இதுதான் முதல் தரம் போயிருக்கோம். அதனால் அந்த அம்மா சொன்னாங்க, பூ வாங்கிட்டு நீங்கள் கீழே இறங்கி போங்க, அவங்க அங்கே சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் நாங்கள் பூ, எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கிட்டு படியை விட்டு கீழே இறங்கினோம். இறங்கினோடனே விநாயகர் சிலை இருந்தது. விநாயகரை கும்பிட்டுட்டு அது விநாயகர் பக்கத்துலேயே சுரங்கப்பாதை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சுரங்கம் குனிஞ்சிக்கிட்டு தான் போனோம். குனிஞ்சிட்டு போய் வாராகி அம்மன் சின்னதாக இருக்குது சிலை. அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு மஞ்சள் வாங்கிட்டோம். ஜலவாராகிக்கு மஞ்சள் வாங்கினோம். வாங்கிட்டு அம்மனை பெரிய அம்மனை பார்க்குறதுக்காக நாங்கள் அங்கே உள்ளே போனோம். அங்கே உள்ளே போகும்போது நல்லா இடம் நல்லா பெருசாக சுத்தமாக நல்லா அமைதியாக இருந்தது. நாங்கள் தரிசனம் பண்ணுறதுக்காக போகும்போது மூலவர்கிட்ட போகும்போதே சிவன், விஷ்ணு சிலையெல்லாம் இருந்தது, சாமி. அதெல்லாம் கும்பிட்டுட்டு வாராகி அம்மனை பார்க்க போனோம். மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்மனை பார்க்க போனோங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே அண்ணன் தான் பார்க்கணும். பார்த்தோன்னே உடம்பே சிலுத்துருச்சுங்க, அப்படி இருந்தது. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தோம். அப்புறம் அங்கேயே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி பண்ணிட்டு போகலான்ட்டு பார்த்தா அவங்களே தண்ணி கொடுத்தாங்க சொம்பில். எடுத்துக்கிட்டு எல்லாருமே எடுத்துக்கிட்டு போய் மேலே அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவை எங்கள் மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே அம்மனுக்கு சாத்தினாங்க. பூவை சாத்திட்டு கீழே இறங்கி வந்து சுற்றி வந்தோம். சுற்றி வரும்போது முப்பெருந்தேவி இருந்தாங்க. பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கும் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்களையும் கும்பிட்டுட்டு அந்த பக்கம் போனோம். போகும்போது அங்கே அம்மனுக்கு விளக்கெல்லாம் ஏற்றுனாங்க. எல்லாம் நவகிரகம் தண்ணியில் இருக்குங்க. அதை பார்த்து சுற்றி வந்து கும்பிட்டுக்கிட்டு ஜலவாராகிட்ட வந்தோம். ஜலவாராகி வந்து மஞ்சளை அரைச்சி அம்மனுக்கு தடவி அபிஷேகம் பண்ணோம். அபிஷேகம் பண்ணி மஞ்சளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டோம். பிரசாதம் சாப்பிட்டுட்டு நேராக திருவண்ணாமலைக்கு போனோங்க. திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணோம். கியூவில் தான் நின்னோம். தரிசனம் பண்ணிட்டு இதோட 4 நிமிஷம் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாராகி அம்மன் அருள் எல்லோரும்